சிங்கிள் பசங்க வந்து அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். தமிழில் இனி மட்டும் பண்ணலை. அண்ட் அந்த ஷோக்கு முன்னாடி எனக்கு 4 வருஷம் பிரேக். எனக்கு ஒரு பர்சனல் ஆர்டிஸ்டாக அந்த ஷோ வந்து ஹிட். எனக்கு லைஃப் அந்த ஷோ ஆனதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. நமக்கு அட்லாஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது we need சம்திங் நியூ. நாங்கள் பார்த்ததே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அவ்வளோ ஆடிஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஏன் ஒவ்வொருத்தவங்களும் இப்படி இருக்காங்க? கம்பேர்ட் டு எவ்ரி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மலையாளம் இஸ் ஃபார் பெட்டர். அங்கே வந்து டேலண்ட் தான் பார்ப்பான். இண்டஸ்ட்ரியில் போராட்டம் உங்களுக்கு இருந்தாலுமே மதிப்பாங்க அங்கே உங்கள் ப்ராடக்டை. தமிழில் எப்படின்னா வெளியில் தேட்டருக்கு வெளில ரெக்கக்னைஸ்டான ஆளோட போஸ்டர் ஒட்டியிருந்தாலே உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போல்லாம். அங்கெல்லாம் எப்படின்னா போஸ்டர் அழகாக இருக்கா, நியூவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், போயிடுவான் உள்ள அந்த ஆடியன்ஸ். அவன் ஆடியன்ஸ் வந்து இதை தான் பாப்பான்றது உனக்கு எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியும்? இதை தான் ஆடியன்ஸ் எதிர்ப்பு பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒன்று கொடுக்குறீங்களே, ஏன் டிஆர்பி அப்புறம் நக்கிட்டு போகுதுன்னு கேட்குறேன். கனாக்கப்புறம் இப்போ மகாநடிக்கு 2லாம் வருது. ஸோ சீசன் 1 நம்ம பார்த்தப்போ அது எப்படி உங்களுக்கு இருந்தது அந்த ஓப்பனிங்? ஹவ் டிட் யூ ஃபீல் ஆஃப்டர் தட்? மகாநடிகை சொல்கிறீங்களா? எங்கள் ஷோ? உங்கள் ஷோ சொல்கிறேன். எங்கள் ஷோ வந்து சிங்கிள் பசங்க வந்து அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். தமிழில் இனி மட்டும் பண்ணலை. அண்ட் அந்த ஷோக்கு முன்னாடி எனக்கு 4 வருஷம் பிரேக். எதுவுமே ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஷோ உள்ள போகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னிக்கல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் மெனக்கெடுறதுன்றது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது நம்பர் 1 ட்ரெண்டிங் ஷோ ஆச்சுங்க தமிழ்நாட்டில். ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நிறைய இருக்குது, வழிகள் இருக்குது. அண்ட் அதுலேயும் நம்மளோட ஃபுல்லஸ்ட்டாக நம்ம தந்திருப்போம். பட் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கலன்னும் போது அதுக்கு ஆன்சர் வந்து உலகத்திலே யாருக்கும் கிடையாது. நம்மளால நம்மளோட ஒர்க்கை தான் நம்மளால பண்ண முடியும். அண்ட் அப்புறம் எனக்கு அந்த ஷோ ஆனோனேவே இட்ஸ் செட்பேக். நான் 6 மாசமா மறுபடியும் சும்மா தான் இருக்கேன். ஸோ எனக்கு எப்படின்னா ஏதாவது ஒரு ஷோ ஆகிட்டு லைஃப் உங்களுக்கு ஃபார்வர்டாக மூவ் ஆச்சுன்னா தான் எனக்கு ஒரு பர்சனல் ஆர்டிஸ்டாக அந்த ஷோ வந்து ஹிட். எனக்கு லைஃப் அந்த ஷோ ஆனதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல, எந்த ப்ராஜெக்ட்டுமே அமையலை. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஷோ என்னோட கெரியருக்கு ஃப்ளாப் தான். ஓகே. பட் அதுக்கப்புறம் நீங்கள் மூவிஸ் ஆர் சீரியல்ஸ் ட்ரை பண்ணீங்களா? ஆர் பண்ணாமல் எப்படி இருக்கும்? வேலையாக தானே. சரி, இங்கே ப்ராப்ளம் என்னன்னா உண்மையிலேயே டோர் வந்து இப்போ நீங்கள் வரீங்க, ஒருத்தங்க வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, போட்டிருக்கு. அப்போ நீங்கள் தட்டி என்ன யூஸ் இருக்கு? அப்போ யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் வெளியில் போட்டுட்டு உள்ளேயே உட்காந்துட்டு நீங்கள் தட்டிட்டும் திறக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரி. நம்மளால அட்லாஸ்ட் வந்து வாய்ப்பு தாங்க கேட்க முடியும். ஏன்னா நம்மளோட சைட்லேருந்து யாருமே அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அண்ட் வந்து இன்னொருத்தங்களை ரொம்ப இந்த இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சார் 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 நான் என்ன பண்ணுவேன்றது தெரியாதவங்களா இருந்தால் நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். சார் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், பாருங்கள் என்னோட ஸ்க்ராட்ச்லேருந்து உனக்கு நல்லாவே தெரியும்.
அப்பயும் கிடைக்கலன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தானா சேர்ந்த கூட்டம்ல ஒரு டைலாக் மாதிரி தான். சரி, எல்லா தகுதியும் ஒருத்தனுக்கு இங்க வச்சிருந்தா அப்பயும் வேலை கிடைக்கலன்னா என்ன இது, எந்த இடத்துல சொல்றது? சரி, நியாயம் தானே அது. சரி, ஓகே, நமக்கு தான் இல்லை, சரி வேற ஏதாவது நம்மளை விட ஹைலி டேலண்டடான ஆட்கள் பண்ணுவாங்க அப்படின்னா, நானும் அந்த மாதிரிலாம் அந்த டிவியில பார்க்கலையே. ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மாய வலையில இருக்க மாதிரி இருக்கு. அதோட சொல்யூஷன் ஒரு வேலை கண்டு பிடிச்சா பார்க்கலாம், இல்லை அப்படியே அதை அப்படியே விட்டுருணும், அவ்வளோதான். வர்றது என்ன இருக்கோ அது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சஸோ இல்லை அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கான்ட்ரவர்சியோ, ஏன்னா அவங்க நல்லா நடிக்கலன்னு ஸ்விட்ச் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் இப்போது ஆடிஷன்ஸ் வச்சு நீங்கள் எடுத்திருந்தா சில ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. நம்ம நிறைய பார்க்குறோம், ஒரு சீரீஸ்க்கும் ஒரு சீரியல்ஸ்க்கும் கான்ட்ரவர்சி பார்க்குறோம், ஸ்டேஜில் நடக்கிற விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னா, இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி ஒரு ஆடிஷன் வச்சு இது பண்ணியிருந்தோம்னா இதுக்கு எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஷோக்கு ஆடிஷன் நடத்துறீங்க, ஒரு பிரபலமான சேனல்னு வச்சுக்கோங்க. யார் அந்த அடுத்த வாய்ப்புலாம் அனௌன்ஸ்லாம் பண்ணுறீங்க, சூப்பராக இது பண்ணுறீங்க, ஊரூரா போறீங்க, அங்கே இங்கே இங்கே அங்கன்னு போயிட்டு ஏன் அப்புறம் நீங்க கொண்டு நீங்க வரதெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்க தோணுது இல்ல? சரி, நமக்கு அட்லாஸ்ட் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது we need something new. நாங்க பார்த்ததே பார்த்துட்டு இருந்தா போர் அடிச்சிடும். அவ்வளோ ஆடிஷன்ஸ்லாம் நீங்க பண்ணிட்டு எஃபெக்டிவா எடுத்துட்டு வரீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஏன் ஒவ்வொருத்தவங்களும் இப்படி இருக்காங்க அது தெரியுதுல்ல. ஸோ அப்ப உங்க ஆடிஷனோட கிரைட்டீரியா வேற, அப்பயே அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா? நான் அதை வந்து எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் எத்திக்ஸ் இன்டு இந்த ஃபீல்டுலேயே சொல்றது, தமிழா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், இந்த ஃபீல்ட்லயே சொல்றேன், திறமைக்கு அங்கீகாரம் வேணும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அடுத்துதான். ஓகே, இப்போ நீங்கள் செட்பேக் இந்த சீரியல்ஸ்லாம் இருக்கட்டும், இல்லைனா வந்து ஜென்ரலாக கமர்ஷியல் ஆக்டரில் நீங்கள் யாரை பார்த்தா ஓகே இவங்க வந்து ஜென்யூனாகவே ஒரு ரோல் மாடல் மெட்டீரியல், இப்போ அவங்க இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு யூ கேன் நேம் அ ஃபியூ? மணிகண்டனை நான் சொல்லுவேன். நான் மணிகண்டன் ஆக்டர் மணிகண்டன், ஏன்னா அவர் வந்து அவர் டப்பிங் ஆரம்பிச்ச காலத்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் உள்ள வந்திருக்கார். அண்ட் அவர் இஸ் ஈக்குவலி டேலண்டட், தட் கை செம்ம டேலண்டட். அவருக்கே அப்படி இருக்கு, இவ்வளோ வருஷம் தேவைப்பட்டிருக்கு. கேஸ் வந்து இந்த ஒரு ஜென்ரேஷன்ல மணிகண்டன் வந்திருந்தானா கூட்டிட்டு போயிருப்பாரு உண்மையிலேயே. ஏன்னா அந்த ப்ராசஸே நம்மள ஒரு மாதிரி ட்ரெயினிங்கா இருக்கு, வெறுக்க வச்சிரும். அடா போங்கடா அப்படி ஆக்கி விட்டுரும். ஸோ எனக்கு அவர் ஒருத்தர். அண்ட் ஆப்வியஸ்லி ஜியான் விக்ரம் சார், ஆப்வியஸா அவர் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். அண்ட் மூணாவது கலாபவன் மணி சார் ரொம்ப பிடிக்கும். இஸ் நோ மோர் நவ், அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ப்ராப்பர் இன்ஸ்பிரேஷன் பார்த்தா கமல் சார் தான். அதை தாண்டி ஒரு ஃபேவரட் அப்படின்னா விஜய் சார் தான், நம்ம சிஎம். அந்த 5 பேர் வந்து எனக்கு என்றைக்குமே ஒரு பயங்கரமான ரோல் மாடல் தான். ஆனால் ரோல் மாடல்னு நம்ம அவங்கள வச்சு அவங்க ஃபாலோ பண்ணதெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு செட்டே ஆகல. ஒரு கட்டத்துக்கு டோட்டலா மாறி போச்சு எல்லாமே. ஒருத்தவங்க மாரலி இருக்கணும், நம்ம வந்து ஜெனியூனா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அவங்களால ஒண்ணு அவங்க குறுக்கு வழியில போனா போக முடியல அப்படின்ற ஒரு
சுச்சுவேஷன். அது ரொம்ப கஷ்டங்க. அந்த ஒரு வேதனை ரொம்ப பயங்கரமான வேதனை. நீங்க எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு, ப்ராப்பரான நேம் வாங்கிட்டு, ஒவ்வொரு எபிசோடுக்கும் மெனக்கெட்டு இண்டிவிஜுவல் எஃபர்ட்டா ஒன்று போட்டு தனியான கண்டென்ட்டா ஒன்று யோசிச்சு எல்லாம் அப்ளாஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்க அந்த ஷோ ஆனதுக்கப்புறம் 6 மாசம் சும்மா உட்காந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்த்திருக்க மாட்டோம். கரெக்டா தானடா பண்ணோம், எங்க மிஸ் ஆகுது அப்படின்றது தோணுது இல்ல. அப்ப நான் ஆப்வியஸா என் மேல தப்பு இல்லை, சிஸ்டம் மேலதான் தப்பு. 200% சிஸ்டம் மேலதான் தப்பு. புரியுது. அண்ட் இப்போ நீங்க ஏதாவது ஃபியூச்சரா நீங்க இப்ப பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது சில டிரெக்டர்ஸ் ஒரு சீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல படங்கள் ஆகட்டும், ஏதாவது நீங்க வச்சிருப்பீங்களா அஸ்பைரிங், நான் இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், லெட்ஸ் சி அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எல்லாமே லெட்ஸில தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இல்லை எல்லாமே ஆசை தானே. நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் எவ்வளோதான் டேலண்ட் உங்களுக்கு வச்சுருந்தாலும் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தாங்க. நான் என்னோட டேலண்ட் எடுத்துகிட்டு போய் 3 நிமிஷம் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி ஜிங்கு ஜிங்குன்னு ஆட முடியாது. தட் இஸ் இப்போ போர் அடிச்சா வெளியில் போய் கிரிக்கெட் ஆடலாம், அந்த மாதிரி தான். அது ப்ரொஃபஷன் கிடையாது. ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜ் அமையணும். அது நான் இப்போ மேக்ஸிமைஸ்டாக எனக்கு என்ன தோணுதுனாங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஸ்டார்டிங் டு ஃபோக்கஸ் இன் டு மலையாளம் இண்டஸ்ட்ரி. கற்றுட்ருக்கேன், மலையாளம் கற்றுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கேருந்து தப்பிச்சிடலாம், இங்கே நம்மளை வாழ விட மாட்டானுங்க, இங்கே நம்மளை வந்து புதைச்சி நோண்டி அழுகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடுவானுங்க. ஸோ இங்கேருந்து வந்து தப்பிக்கணும்னா வேற லாங்குவேஜ் தான் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கற்றுட்ருக்கேன், மலையாளம் கற்றுட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ மலையாள படங்கள் எல்லாம் மேக்ஸிமம் வந்து சப்டைட்டில்ஸ் ஆஃப் பண்ணியே பார்த்துட்ருக்கேன். நமக்கு ஏதாவது அதுலேருந்து கன்வே ஆகுதான்னு. ஏன்னா கம்பேர்ட் டு எவ்ரி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மலையாளம் இஸ் ஃபார் பெட்டர். அங்க வந்து டேலண்ட் தான் பார்ப்பான். இண்டஸ்ட்ரியில போராட்டம் உங்களுக்கு இருந்தாலுமே மதிப்பாங்க அங்க உங்க ப்ராடக்ட. இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட் எடுத்துட்டு போங்க, உங்க ப்ராடக்ட்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹீரோலேருந்து எல்லாமே நியூ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. எப்படிப்பா அப்படின்னு தான் கேட்பான். பாருடா முதல்ல, உனக்கு பார்த்தாதான் ஒரு ஐடியா வரும். இங்க அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் கேள்வி. அங்க அப்படி இல்லை. அது எதுவா இருந்தாலும் they will watch. ரெஸ்பெக்ட். அண்ட் தமிழ்ல எப்படின்னா, வெளியில தியேட்டருக்கு வெளில ரெக்கக்னைஸ்டான ஆளோட போஸ்டர் ஒட்டியிருந்தாலே உள்ள போலாமா வேணாமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்பெல்லாம். அங்கெல்லாம் எப்படின்னா, போஸ்டர் அழகா இருக்கா, அவன் நியூவா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் போயிடுவான் உள்ள. அந்த ஆடியன்ஸ் அவன் ஆடியன்ஸ். ஆமா, சிஸ்டம் சொல்லி கூட இது இல்ல, ஆடியன்ஸ் ஆல்சோ மேட்டர். யா, எப்படி ஆயிடுவாங்கன்னா ஆடியன்ஸ் அவங்களே ஒருத்தங்களை வளர்த்து விட்டு அவங்களே வந்து அவங்கள ஏன்டா நீங்க வளர்த்து விட்டீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்டா செய்யறதெல்லாம் நீங்களே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கெல்லாம் தான் அவனை வளர்த்து விட்டீங்க அப்படின்னா இது என்னது? கேள்வியும் நீயே, பதிலும் நீயே அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஸோ அதனால கொஞ்சம் இன்னொரு 3 months 4 monthsல மலையாளம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் அங்கே மாற்றலான் இருக்கேன், மலையாளத்துக்கு மொத்தமாக மாற்றலான் இருக்கேன். பட் ஏன் இப்போ கூட நிறைய பேர் இந்த இது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஏன் வந்து ஒரு டார்க் ஸ்கின்டு
ஆக்ட்ரஸ் நீங்கள் காசு பண்ண மாட்டீங்க? முக்கியமாக ஏன் தமிழில் இருக்கிறவங்க நீங்கள் தமிழ்னு காட்டுறீங்க, சரி அவங்க மலையாளம் காட்டினா கூட நீங்கள் மலையாளியோ இல்லை ஹிந்தியோ வச்சுக்கலாம், தமிழ்னு காட்டுறீங்க பட் அவங்க தமிழ் மாதிரியே இல்லையேடா அப்படின்னு. அசம்ஷன் அது. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, சேனல்ல ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி ஆடியன்ஸ் வந்து இதை தான் பாப்பான்றது உனக்கு எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா தெரியும்? மைண்ட் ஆடியன்ஸ் 5 நிமிஷம் மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் ஆடியன்ஸ். இதை தான் ஆடியன்ஸ் எதிர்ப்பு பார்க்குறாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா ஒன்று கொடுக்குறீங்கல்ல, ஏன் டிஆர்பி அப்புறம் நக்கிட்டு போகுதுன்னு கேட்குறேன். இதை விட ஓப்பனா ஒருத்தன் கேட்கவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கும் போது பர்ஃபெக்டா இருக்கணுமே எல்லாமே. அப்போ எங்க தப்பாகுது? ஒரு டைம்ல ஃபுல்லா சின்ன பட்ஜெட் படம் மட்டும் தான் ஓடுச்சு, வேற எந்த படமும் ஓடல இங்க தமிழ்லயுமே. படங்களா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், எல்லாமே சொல்றேன் நான். ப்ராடக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம வந்து கிளீனா லான்ச் பண்ணா அடிச்சிருவோம் 6 போது ஏன் ஒரு ரன் அடிக்க முடியல உனால? அப்போ ஆடியன்ஸ் ஆர் பிரில்லியன்ட். உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஏதோ 2 எபிசோடு உட்காந்து அவன் பார்த்துருப்பான். அன்னைக்கு அவனுக்கு வேற எந்த ப்ரோக்ராம் இருந்திருக்காது. ஸோ அதை நீங்க அசம்ஷனா எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ராங். என்கிட்டலாம் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருந்ததுன்னா சத்தியமா அந்த சேனல்ல நான் பண்ற ஷோஸ் எல்லாம் இந்தியாலே கொண்டு வரணும்னு ஆசைப்படுவேன். நம்பர் 1 கொண்டு வரணும். அங்க எவனுமே இருக்க மாட்டான் எக்ஸப்ட் டேலண்டட் பீப்புள். யாருமே எடுக்க மாட்டான். அப்படி எடுப்பான் ஆடிஷன் பண்ணி ஒவ்வொருத்தனையும். வேஸ்ட் பண்றீங்களே. எங்களுக்கும் வேஸ்ட் தானே ஆடியன்ஸா பார்த்துட்டு. இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணணும்ல, அது எதுக்கு? அது சி ஒரு ஷோவோட சக்சஸ்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த ஷோ பத்தி ஐடியாவே இருக்காது. நீங்க எங்க வேணா இருக்கலாம் இந்தியாவில். ஆனா இப்ப நம்ம எடுத்துக்கிறோம்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ், அதெல்லாம் ஷோவோட ப்ரோக்ராம் வந்து உங்க ஃபீட்ல மாட்டிக்கிட்டே இருக்கும் கண்ணு. அதுதான் சக்சஸ். ஓகேவா? ஆர்கானிக்கா மாட்டும் உங்க கண்ணு. அதுதான் சக்சஸ். இல்லாட்டி கோவிந்தாதான். எஸ், பட் நாங்க உங்களும் நிறைய படங்கள்லையோ சீரியல்ஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜோவியலாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, நிறைய சொல்லியிருப்போம். அது எல்லாமே நம்ம ஆடிஷன் மூலியமாக அந்த ஒர்க் ஷாப் மூலியமாக வந்து ஏன்னா ஏதாவது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது கேளுங்களேன் என்ன அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ஜோவியலாக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற பீப்புள் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ரைவிங்காக ரொம்ப பேஷனேட்டடாக இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. சி கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி திங். ஏன்னா லைக் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே வேணும்னு ஆசைப்படுறீங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். உழைக்கணும். உழைச்சிட்டு இங்கே நிறைய பேர் வந்து சும்மா உட்காந்துருக்கோம். நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். ஸோ டூ யுவர் ஒர்க் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் யாருக்கும் ஐயா ஐயா ஐயான்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு எழுதியிருந்தா அது உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. காட் பிளஸ்.